வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்ன தேவைன்னு பார்ப்போம். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்லா பெரிய பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க. நான் எனக்கு சரியாக வெட்டி கொடுக்காதனால நான் போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக வெட்டி. இதை நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, தயிர் ஒரு 3 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ புளிப்புக்கு நம்ம லெமன் 2 மூடி சேர்த்துருக்கேன். நீங்கள் வினிகர் இருந்தால் கூட வினிகர் ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஷவர்மாவுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் மூடி வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஷவர்மா ரொட்டிக்கு ஈஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூனும் சுகர் 1 ஸ்பூனும் போட்டு வார்ம் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். வார்ம் வாட்டராகவே ஊற்றிக்குங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுட்டு, இப்போ நான் இதுக்கு ஷவர்மா ரொட்டிக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு தான் கடையில் கொடுக்குற மாதிரி வேணும்னு நம்ம டேஸ்ட் வேணும்னா மைதா மாவு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மைதா சேர்க்கலை, கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவுலேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவுலேயும் பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட்டு சுகரையும் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு ஈரத்துணியை போட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ கார்லிக் மயோனிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10-15 பூண்டு பல் உரித்து போட்டிருக்கேன். அது கூட ஒரு மூடி லெமன் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது 3ஐயும் நல்லா இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்து ஒரு சுற்று ஓட்டிட்டேன். அது கூட சன்ஃப்ளவர் ஆயிலு இல்லைன்னா ஆலிவ் ஆயில் எது வேணுமாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி நம்ம மயோனிஸ் கெட்டியாகிற வரைக்கும் அரைச்சிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்து அரைச்சிருக்கேன். மயோனிஸ் நிறைய ஃப்ளேவரில் செய்யலாம். பூண்டு வச்சு, கடுகு வச்சு, தனித்தனி ஃப்ளேவரில் நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி எப்படி வேணுமாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம 2 ஹவர் ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கனை பரட்டி போட்டு நல்லா இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, நான் கேரட்டை நீளமாக சீவி வச்சுருக்கேன். குடமிளகா ஒரு பாதி சேர்த்துருக்கேன், இல்லை நைஸாக வெட்டியிருக்கேன். தக்காளி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் முட்டைக்கோசு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறது தான் வெஜிடபிள் ஷவர்மா. இதில் சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் ஷவர்மா. நீங்கள் சிக்கன் வேணான்னு நினைக்கிற நீங்கள் வெஜிடபிளை மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம். இது கூட ஒரு முடி லெமனும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டிருக்கேன். பெப்பர் பொடி விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம், ஸ்கிப் பண்ணுறதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீஸையும் அது கூட சேர்த்துக்கிறேன். நான் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நம்ம வறுத்ததை கையாலேயே இல்லை கத்தியை வச்சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி விட்டுக்குங்க. அது கூட மயோனிஸை பாதியை சேருங்க, பாதியை நம்ம அந்த ரொட்டியில் தடவுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்தது ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை தேவையான அளவு நம்ம உருண்டை எடுத்து வச்சுட்டு எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சப்பாத்தியை விட மாவு கொஞ்சம் கூடவே எடுத்துக்கங்க. ஏன்னா இது ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த அளவுக்கு ஓரளவு மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் மாவு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு தவாவில் எண்ணெய் எல்லாம் எதுவும் தடவாமல் சும்மா அந்த ரொட்டியை சுட்டு எடுத்துக்குங்க. இது வந்து ஒரு பட்டர் சீட்டு, உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்துச்சுன்னா அதில் வச்சு ரொட்டி கூட அந்த மயோனிஸ் தடவிட்டு பட் தக்காளி சாஸ் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை. இப்போ அது கூட நம்ம வெஜிடபிள் பிக்கிலும் அந்த சிக்கனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வச்சு பட்டர் ஷீட் வச்சு அப்படியே சுற்றி நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்படி தான் நம்மளுக்கு கடையில் ஷவர்மா கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுன்ல கடையில் எல்லாம் சாப்பிட முடியல, அப்புறம் நானே வீட்டிலே செய்கிறதுக்கு பழகிக்கிட்டேன். இப்போ பசங்களுக்கு எப்போயாவது இது மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனா. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.